வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த வாரம் முதல் தேர்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் அறிவிப்பு. நாட்டின் வனப்பகுதி பெருமளவு குறைவடைந்துள்ளதாக தெரிவிப்பு. அரசு வங்கிகளில் 65,000 கோடி ரூபாய் கடன் பெற்ற அமைச்சர்கள் தொடர்பில் தகவல். நேரலை பாலியல் உள்ளடக்கத்தில் இலங்கையர்கள் அதிக ஈடுபாடு காட்டுவதாக போலீசார் தெரிவிப்பு. பயங்கரவாதி நாவலில் இடம்பெற்றுள்ள மாறன் கதாபாத்திரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை. தனது உயிருக்கு ஆபத்து என கருதி தனது பேரக்குழந்தையை கொலை செய்த தாத்தா தொடர்பில் விசாரணை. வாக்களிப்பு நிலையங்கள் தொடர்பான விவரங்கள் கிடைத்தவுடன் வாக்குப்பட்டிகளில் ஏதேனும் குறைபாடுகள் காணப்பட்டால் அதனை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தல்களில் பயன்படுத்தப்பட்ட பல சேதமடைந்த வாக்குப்பட்டிகள் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றை பழுது பார்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்வரும் தேர்தலுக்கான ஆயத்தமாக கணக்கெடுப்பு விரைவில் நடத்தப்படவுள்ளது. அடுத்த வாரம் உள்ளூர் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளை சந்தித்து மேலதிக ஏற்பாடுகள் குறித்து கலந்துரையாட திட்டமிட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16 வரையான காலகட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தற்போதைய வனப்பரப்பளவு 29% குறைவடைந்துள்ளதாக வனவள பாதுகாப்பு திணைக்கள பணிப்பாளர் நாயகம் நிஷாந்த் எதிரிசிங்க தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். காட்டுத்தீ, வனப்பிரதேசங்களுக்குள் அத்துமீறிய சட்டவிரோத மனித செயற்பாடுகள் உள்ளிட்ட காரணிகளினால் வனப்பரப்பளவு குறைவடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளில்லா விமானங்களின் ஊடாக நாட்டின் 8 மாவட்டங்களில் உள்ள வனப்பகுதிகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. மீண்டும் வனப்பரப்பளவை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக வனப்பகுதிகள் அழிவடைந்த இடங்களில் மீண்டும் மரங்களை நடுவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. எதிர்வரும் 2030 ஆண்டிற்குள் வனப்பரப்பளவை 32% அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வனவள பாதுகாப்பு திணைக்கள பணிப்பாளர் நாயகம் நிஷாந்த் எதிரிசிங்க தெரிவித்துள்ளார். தற்போது அமைச்சர்களாக பதவி வகிப்போர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான வர்த்தகர்கள் 10 பேர் 2 அரச வங்கிகளுக்கு 65,000 கோடி ரூபாவை கடனாக பெற்று அதனை செலுத்த தவறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக சாதாரண பிரஜை ஒருவருக்கு வங்கியொன்றின் மூலம் கடன் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது வரிக்கு மேல் வரி செலுத்தி பொதுமக்களை பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ள நிலையில் புதிய வரி வகைகள் 2 மூலம் அரசு வருவாயை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். பிரபல அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரபல வர்த்தகர்கள் 10 பேர் 65,000 கோடி ரூபாவை 2 அரச வங்கிகளுக்கு மோசடி செய்ததாக தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் இலங்கை வங்கியின் ஊழியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் ரஞ்சன் சேனநாயக்க உறுதிப்படுத்தியுள்ளார். அரச வங்கிகளிடம் 65,000 கோடி ரூபாய் கடன் பெற்று அதனை மீள செலுத்தாது செயற்படும் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான வர்த்தகர்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அநேக தடவைகள் கேள்வி எழுப்பியிருந்தாலும் அதற்கு சரியான பதில்கள் இதுவரை கிடைக்கவில்லை எனவும் இலங்கை வங்கியின் ஊழியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் ரஞ்சன் சேனநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இவர்கள் சுமார் 20 வருடங்களாக வங்கிகளில் கடன் பெற்று அவற்றை மீள செலுத்தாது வெவ்வேறு வழிமுறைகளில் செயற்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் இன்று வரையில் இந்த கடன் தொகை மீள செலுத்தப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையர்கள் தொடர்பு பட்டுள்ள நேரலை பாலியல் உள்ளடக்கம் தொடர்பான சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக சட்ட அமுலாக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான காணொலிகள் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாபகரமான தன்மை காரணமாக இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளின் போக்கில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை கண்டுள்ளதாக போலீசாரின் சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 20 முதல் 30 வயதிற்குட்பட்ட இளம் தம்பதிகள் தொடர்பாக கணிசமான அளவில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறித்த நபர்கள் நேரலை பாலியல் காணொலிகளில் ஈடுபடுவதாகவும் அவை பதிவு செய்யப்பட்டு கணிசமான லாபத்திற்காக வெளிநாடுகளில் உள்ள பல்வேறு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இக்காணொலிகளில் சில முக்கிய ஆபாச வலைத்தளங்களிலும் வெளியாகியுள்ளன. இந்த ஆபத்தான போக்கை தடுக்க அதிகாரிகள் தமது முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இச்சம்பவங்கள் தொடர்பாக ஏற்கனவே பலரை கைது செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஸ்பா சேவை என்ற போர்வையில் பெண்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளது
கண்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள போலீசார் இந்நடவடிக்கைகள் மூலம் இப்பெண்கள் கணிசமான வருமானத்தை ஈட்டி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இந்த சட்டவிரோத வர்த்தகத்தை தடுக்கும் நோக்கில் ஸ்பாக்களாக இயங்கும் பாலியல் தொழில் விடுதிகளில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இச்சட்டவிரோத சேவைகளை ஊக்குவிக்கும் ஏராளமான இணையதளங்களை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார் இதுபோன்ற மோசடிகளில் சிக்க வேண்டாம் என பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். போரில் பெற்றோரை இழந்து அனைத்து தடைகளையும் தாண்டி பல்கலைக்கழக மாணவர் தலைவராக மாறிய குழந்தை போரிலேயே இறப்பதை கருவாக கொண்டு நாவல் எழுதிய தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவையின் தலைவரிடம் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவு விசாரணை நடத்தியுள்ளது. ஊடகவியலாளரும் எழுத்தாளருமான பிரதீபன் தீபச்செல்வன் கடந்த ஜூன் 16 பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் கிளிநொச்சி பரந்தனில் அமைந்துள்ள அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டு பயங்கரவாதி நாவலை எழுதியதன் ஊடாக புலிகள் அமைப்பை மீள உருவாக்குவதற்கான திட்டம் உள்ளதா என 2 மணித்தியாலங்களுக்கு மேல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். ஜி சரத் ஆனந்த் ஸ்மாரக ஷீலாவத என்ற பெயரில் சிங்களத்தில் மொழிபெயர்த்த போருக்கு பின்னர் வடக்கில் எழுதப்பட்ட முதல் நாவலாக கருதப்படும் நடுகள் நூலின் ஆசிரியரான தீபச்செல்வன் பல வாசகர்கள் மற்றும் விமர்சகர்களின் கவனத்தை ஈர்த்திருந்தார். இந்நிலையில் பயங்கரவாதி நாவல் விடுதலை புலிகளுக்கு புத்துயிர் அளிக்கும் நோக்கில் எழுதப்பட்டதா என பிரதீபன் தீபச்செல்வனிடம் கேள்வி எழுப்பிய பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினர் அந்நாவலில் வரும் மாறன் என்ற கதாபாத்திரம் யார் எனவும் அவர் தற்போது எங்கே இருக்கின்றார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாவலில் இடம்பெற்றுள்ள இராணுவ கதாபாத்திரங்கள் குறித்தும் தீபச்செல்வனிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 5 வருடங்களில் 1 லட்சத்திற்கும் அதிகமான பிறப்பு எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக மகளிர் மற்றும் மகப்பேற்றியல் வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முதியோர் சமூகம் அதிகரிப்பதன் மூலமும் இளம் சமூகம் குறைவடைவதன் மூலமும் நாட்டில் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் எனவும் வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 2017ஆம் ஆண்டு இந்நாட்டில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை 3,25,000 பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் 2023ஆம் ஆண்டு 2,47,000 இந்த எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. இதேவேளை 2017ஆம் ஆண்டில் வருடாந்த இறப்பு எண்ணிக்கை 1,40,000 காணப்பட்ட நிலையில் 2023ஆம் ஆண்டில் 1,80,000 அதிகரித்துள்ளது. கடந்த 5 வருடங்களாக மகளிர் மற்றும் மகப்பேற்றியல் வைத்தியர்களினால் நடத்தப்பட்ட ஆய்வின் மூலம் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலைமையானது எதிர்காலத்தில் நாட்டின் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் எனவும் இதன் காரணமாக பொருளாதாரம் பாதிக்கப்படும் எனவும் மகளிர் மற்றும் மகப்பேற்று வைத்தியர் சனத் லனரோல் தெரிவித்துள்ளார். பத்திரிகைகளில் விளம்பரம் செய்து பல பெண்களை ஏமாற்றிய முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மணமகள் தேவை என விளம்பரம் செய்து இவ்வாறு குறித்த நபர் பாரியளவு மோசடியில் ஈடுபட்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ மேஜரின் விளம்பரங்களில் சிக்கி ஏமாந்த பெண்களின் எண்ணிக்கை 10 எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தனது சாரதியின் பிள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறி ஒரு பெண்ணிடம் 2 லட்சம் ரூபாய் குறித்த நபர் பண மோசடி செய்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இம்முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பல உண்மைகள் வெளியாகியுள்ளன. இதேவேளை இணையமூடாக பல பெண்கள் மோசடிகளில் சிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதுடன் சுமார் 150 முறைப்பாடுகள் அண்மையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கணனி குற்ற விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது. சித்திரை மாதம் குழந்தை பிறந்தமையினால் தனது உயிருக்கு ஆபத்து என கூறி தாத்தா ஒருவர் தனது பேரக்குழந்தையை கொலை செய்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகிலுள்ள உட்கோட்டை கிராமத்தில் வசிக்கும் வீரமுத்துவின் மகள் சங்கீதாவிற்கும் பாலமுருகன் என்பவருக்கும் கடந்த வருடம் திருமணம் இடம்பெற்றது. இந்நிலையில் சங்கீதா பாலமுருகன் தம்பதிக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. குழந்தையை தூக்கிக் கொண்டு தாய் வீட்டிற்கு சங்கீதா சென்றிருந்தார். இதன்போது கடந்த 14ஆம் தேதி இரவு தாயின் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த பச்சிளம் குழந்தையை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தையை தேடியதில் வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டியில் துணியால் சுற்றப்பட்ட நிலையில் குழந்தை சடலமாக மீட்கப்பட்டது. இது குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குழந்தையின் தாத்தாவான மாரிமுத்துவே இக்கொலையை செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. குழந்தை சித்திர மாதம் பிறந்தமையினால் தாத்தாவின் உயிருக்கு ஆபத்து என்றும் கடன் தொல்லை அதிகரிக்கும் என்ற மூட நம்பிக்கையினாலும் தாத்தா வீரமுத்து தனது பேர குழந்தையை கொலை செய்துவிட்டு நாடகமாடியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் வீரமுத்துவை கைது செய்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் இன்றைய எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.